வணக்கம். கவுண்டர் சிங்க், கவுண்டர் போர் மற்றும் ரீம் ஸ்பிளிட் ஃபிட் குறித்த இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். நாம் இந்த அமர்வை ஆரம்பிக்கலாம். இப்போது நாம் அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள். வரைபடத்தின்படி கோடுகளை குறித்தல், துளைகளை ட்ரில், கவுண்டர் சிங்க், கவுண்டர் போர் மற்றும் ரீம் செய்தல், அளவு மற்றும் வடிவத்துக்கு ஃபினிஷ் செய்தல், ஸ்பிளிட் ஃபிட் செய்தல். ஒரு துளையை ட்ரில்லிங், கவுண்டர் சிங்கிங், கவுண்டர் போரிங் மற்றும் ரீமிங் ஆகியவற்றை செய்ய கற்றுக்கொள்வோம். இந்த செயல்முறையில் 4 முக்கிய படிகள் அடங்கியுள்ளன. படி 1, பனிப்பொருளை தயாரித்தல். படி 2, ட்ரில்லிங். படி 3, கவுண்டர் சிங்கிங் அண்ட் கவுண்டர் போரிங். படி 4, சரிபார்த்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல். இப்போது அனைத்து படிகளையும் ஒவ்வொன்றாக விரிவாக கற்றுக்கொள்வோம். நாம் பனிப்பொருளை தயார் செய்வோம். முதலில் எக்கு வரைகோலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். பெஞ்ச் வைஸில் பகுதி 1 வைத்து பிடிக்கவும். நைவாலால் அறுப்பதன் மூலம் அதிகப்படியான உலோகத்தை வெட்டி அகற்றவும். வரைபடத்தின்படி அளவு மற்றும் வடிவத்திற்கு ஏற்ப ஃபைல் செய்யவும். அதேபோல் மேலே உள்ள செயல்முறையை பகுதி 2 மீண்டும் செய்யவும் மற்றும் வேலையை முடிக்கவும். இப்போது பகுதி 3 வேலை செய்வோம். வரைபடத்தின்படி பரிமாணக் கோடுகளை குறிக்கவும் மற்றும் விட்னஸ் மார்க்குகளை பஞ்ச் செய்யவும். அதிகப்படியான உலோகத்தை அறுப்பதன் மூலம் வெட்டி அகற்றவும். வரைபடத்தின்படி அளவு மற்றும் வடிவத்திற்கு ஏற்ப ஃபைல் செய்யவும். இணைத்தன்மை மற்றும் செங்குத்துத்தன்மையை பராமரித்தபடியே 29 mm x 29 mm x 9 mm அளவில் பகுதி 3 ஒட்டுமொத்த அளவிற்கு ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். அடுத்து கவுண்டர் சிங்கிங் மற்றும் கவுண்டர் போரிங் கட்டத்துக்கு செல்லலாம். பகுதி 1, 2, 3 ஆகியவற்றை பொருத்தி 3 துண்டுகளையும் ஸ்பிளிட் ஃபிட்டாக உருவாக்கவும். இறுதியாக பனிப்பொருட்களை சரிபார்த்து மதிப்பீட்டு செய்யவும். பனிப்பொருளின் அனைத்து மேற்பரப்புகளிலும் மூலைகளிலும் பிசிறு நீக்கம் செய்யவும். துளை சென்டர்களை குறிக்கவும் மற்றும் வேலை வரைபடத்தின்படி பகுதி 1 மற்றும் 2 பஞ்ச் செய்யவும். இப்போது நாம் ட்ரில்லிங் கட்டத்துக்கு செல்லலாம். ட்ரில்லிங் மெஷின் வைஸில் பனிப்பொருளை பொருத்தவும். குறிக்கப்பட்ட பகுதிகளில் பைலட் ட்ரில் துளைகளை உருவாக்கவும். பைலட் ட்ரில்லிங்க்கு பிறகு 6 mm டயாமீட்டர் ட்ரில் பயன்படுத்தி வரைபடத்தின்படி த்ரூ துளைகளை ட்ரில் செய்யவும். இதேபோல் 9.8 mm டயாமீட்டர் ட்ரில்லுக்கு மாற்றவும் மற்றும் வரைபடத்தின்படி முன்பு ட்ரில் செய்யப்பட்ட துளைகளை பெரிதாக்கவும். ட்ரில்லிங் மெஷினில் கவுண்டர் சிங்க் டூலை பொருத்தி தேவையான ஆழத்திற்கு 2 துளைகளை கவுண்டர் சிங்க் செய்யவும். இதேபோல் ட்ரில்லிங் மெஷினில் கவுண்டர் போர் டூலை பொருத்தவும் தேவையான ஆழத்திற்கு 2 துளைகளை கவுண்டர் போர் செய்யவும். திருகு குறடு கொண்ட 10 mm டயாமீட்டர் ஹேண்ட் ரீமர் பயன்படுத்தி 9.8 mm டயாமீட்டர் கொண்ட 2 துளையிடப்பட்ட துளைகளில் ரீம் செய்யவும். இப்போது கவுண்டர் சிங்கிங் செயல்முறையை பற்றி அறிந்து கொள்வோம்.
கவுண்டர் சிங்கிங் என்பது ட்ரில் செய்யப்பட்ட துளையின் முடிவை சரிவாக்கும் ஒரு செயல்பாடாகும். இதற்கு பயன்படுத்தப்படும் டூல் கவுண்டர் சிங்க் என்று அழைக்கப்படுகிறது. மெஷின் வைஸில் பனிப்பொருளை பொருத்தி அதை சதுரமாக அமைக்கவும். கவுண்டர் சிங்க் செய்யப்பட வேண்டிய ட்ரில் செய்யப்பட்ட துளையுடன் மெஷின் ஸ்பிண்டிலை சீரமைக்கவும். சீரமைப்பை தொந்தரவு செய்யாமல் மெஷின் ஸ்பிண்டில் மீது கவுண்டர் சிங்க் டூலை பொருத்தவும். ட்ரில்லிங் மெஷின் உடைய ஸ்பிண்டில் வேகத்தை அமைக்கவும். கவுண்டர் சிங்கிங் உடைய வேகம் ட்ரில்லின் வேகத்தின் 1/3 பகுதியாகும். ஒரு ஸ்க்ரூ தலையின் தலைநீளத்திற்கு சமமான ஆழத்திற்கு கவுண்டர் சிங்க் துளை. அடுத்து கவுண்டர் போரிங் செயல்முறை பற்றி அறிந்து கொள்வோம். கவுண்டர் போரிங் என்பது ஒரு கவுண்டர் போர் டூல் உதவியுடன் தற்போதுள்ள துளையின் விட்டத்தை கொடுக்கப்பட்ட ஆழத்திற்கு பெரிதாக்கும் செயல்பாடாகும். ஸ்க்ரூ அளவிற்கேற்ப கவுண்டர் போர் டூலை தேர்ந்தெடுக்கவும். இப்போது நாம் கவுண்டர் போரிங் செயல்முறையை அறிந்து கொள்வோம். மெஷின் ஸ்பிண்டில் அச்சுக்கு சதுரமாக மெஷின் வைஸில் பனிப்பொருளை பொருத்தவும். சரியான விட்டம் கொண்ட ட்ரில்களை பயன்படுத்தி ட்ரில் செய்யப்பட்ட துளையின் இருப்பிடத்தை அமைக்கவும். ட்ரில் செய்யப்பட்ட துளையுடன் ஸ்பிண்டில் அச்சை சீரமைக்கவும். துல்லியமான வேலைக்கு ஒரு செட்டிங்கில் ட்ரில் செய்து கவுண்டர் போர் செய்ய வேண்டும். ட்ரில்லிங் மெஷின் ஸ்பெண்டிலில் கவுண்டர் போர் டூலை ஏற்றி பொருத்தவும். சீரமைப்பை தொந்தரவு செய்யாமல் ட்ரில்லிங் மெஷின் உடைய ஸ்பிண்டில் வேகத்தை அமைக்கவும். ஸ்க்ரூ தலையின் தடிமனை விட சற்றே அதிக ஆழத்தில் துளையை கவுண்டர் போர் செய்யவும். கவுண்டர் போர் டூல் உடைய ஆழத்தை கட்டுப்படுத்த டெப்த் ஸ்டாப் அரேஞ்ச்மெண்ட்டை பயன்படுத்தவும். வெர்னியர் கேலிப்பர் உதவியுடன் கவுண்டர் போர் செய்யப்பட்ட துளையின் ஆழத்தை சரிபார்க்கவும். ஹேண்ட் ரீமர்களை பயன்படுத்தி ட்ரில் செய்யப்பட்ட துளைகளை ரீமிங் செய்வது பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு ரீமர் என்பது மல்டி பாயிண்ட் வெட்டும் டூல் ஆகும். இது முன்னர் ட்ரில் செய்யப்பட்ட துளைகளை துல்லியமான அளவுகளில் ஃபினிஷ் செய்ய பயன்படுகிறது. ரீமிங் ஆனது உயர்தரமான மேற்பரப்பு ஃபினிஷ் மற்றும் நெருக்கமான வரம்புகளில் பரிமாண துல்லியத்தை உருவாக்குகிறது. ரீமர்கள் ஹேண்ட் ரீமர்கள் மற்றும் மெஷின் ரீமர்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. ஹேண்ட் ரீமிங் கைமுறையாக செய்யப்படுகிறது. இதற்கு சிறந்த திறன் தேவைப்படுகிறது. மெஷின் ரீமர் மெஷின் டூல்களின் ஸ்பிண்டில்களில் பொருத்தப்பட்டு ரீமிங்கிற்காக சுழற்றப்படுகின்றன. ரீமரின் அளவை தீர்மானிக்க drill size is equal to reamer size minus under size plus oversize. நாம் ரீமிங் கட்டத்தை தொடங்குவோம். பெஞ்ச் வைஸில் பனிப்பொருளை பொருத்தவும். ஃபினிஷ் செய்த மேற்பரப்புகளை பாதுகாக்க வைஸ் கிளாம்களை பயன்படுத்தவும். பனிப்பொருள் சரியான நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். திருகு குரடை சதுரமுனையில் பொருத்தி ரீமரை செங்குத்தாக துளையில் வைக்கவும். ஒரு ட்ரை ஸ்கொயர் மூலம் சீரமைப்பை சரிபார்த்து தேவைப்பட்டால் திருத்தங்களை செய்யவும். ஒரே நேரத்தில் சிறிது கீழ்நோக்கி அழுத்தத்தை பயன்படுத்தி திருகு குரடை கடிகார திசையில் திருப்பவும். திருகு குரடுகளின் இரு முனைகளிலும் சமமாக அழுத்தத்தை பயன்படுத்துங்கள். வெட்டு திரவத்தை இடையிடையே பயன்படுத்தவும். கீழ்நோக்கிய அழுத்தத்தை பராமரித்தபடி திருகு குரடை சீராகவும் மெதுவாகவும் திருப்பவும். துளை வழியாக ரீம் செய்யவும். ரீமரின் டேப்பர் லீட் நீளம் நன்றாக வெளியே வருவதையும் பனிப்பொருளின் அடிப்பகுதியிலிருந்து நீங்கி இருப்பதையும் உறுதி செய்யவும். ரீமரை துளையிலிருந்து நீங்கும் வரை
ஒரு மேல்நோக்கிய இழுவை மூலம் ரீமரை அகற்றவும். இப்போது நாம் சரிபார்ப்பு கட்டத்துக்கு வருவோம். துளையை சுத்தம் செய்யவும். துளையை சுத்தம் செய்யவும். தரநிலையான உருளை வடிவ பின்கள் மூலம் துல்லியத்தை சரிபார்க்கவும். ரீமிங் செய்யும்போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். தலைகீழ் திசையில் திரும்ப வேண்டாம். அது ரீம் செய்யப்பட்ட துளையில் கீறல் ஏற்படுத்தும். ரீமரின் முனை வைஸ் மீது படுவதற்கு அனுமதிக்காதீர்கள். தொகுப்பாக நாம் கற்றுக்கொண்டவை: வரைபடத்தின்படி லைன்களை குறித்தல், துளைகளை ட்ரில் செய்தல், கவுண்டர் சிங்க் செய்தல், கவுண்டர் போர் செய்தல் மற்றும் ரீம் செய்தல், அளவு மற்றும் வடிவத்திற்கு ஏற்ப ஃபினிஷ் செய்தல், ஸ்பிளிட் ஃபிட் உருவாக்குதல். எனவே கவுண்டர் சிங்க், கவுண்டர் போர் மற்றும் ரீம் ஸ்பிளிட் ஃபிட் பற்றிய பாடம் இவ்வளவுதான். கருத்தமைவுகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.